ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் வந்து நம்ம ஒரு காம்போனன்ட்டா தான் வந்து பார்த்துருப்போம். ஒரு காம்போனன்ட் எப்படி கனெக்ட் பண்றது, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இருந்து நம்ம இந்த Arduinoலயே ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, லை டிடெக்டர் ப்ராஜெக்ட்ட தான் வந்து பார்க்க போறோம். அதாவது பொய் சொல்றாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி, பொய் பேசுறாங்களான்றத கண்டுபிடிக்கிற மாரி ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ நான் கோடிங் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஒரு இந்த மாரி ஒரு ஃபன்னியான ப்ராஜெக்ட்டா இருக்கும்போது, நீங்க இன்ட்ரஸ்டடா இருப்பீங்கன்றதுக்காக தான் நான் இத செலக்ட் பண்ணி, உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ, அதுக்கு நீங்க வந்து பொட்டென்ஷியோமீட்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ, ரியல் லை டிடெக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்காக பொட்டென்ஷியோமீட்டர் எடுத்துக்கோங்க. பொட்டென்ஷியோமீட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் எல்இடி வந்து 2 எல்இடி எடுத்துக்கோங்க. ஸோ, ஒரு எல்இடி பார்த்தோம்னா கிரீனாவும், ஒரு எல்இடி ரெட்டாவும் இருக்கணும். ஸோ, எதுக்காக அப்டின்னா, உண்மை சொல்லும்போது கிரீன் கலர் அண்ட் தென் பொய் சொல்லும்போது ரெட் கலர்ல வந்து இதாகணும் இல்லையா? ஸோ, அதுக்காக இந்த 2 ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ்க்கு இந்த இத வந்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி ஒருத்தவங்க பொய் சொல்றாங்களா இல்லையான்றத எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு ஹியூமனோட பல்ஸு, ஸ்கின்னோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ஹார்ட் பீட் எப்படி இருக்கு? இதெல்லாம் வச்சு தான். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து அந்த இது வந்து லைட் டிடெக்டர்ஸ்லாம் நம்மட்ட இல்லாதனால, நம்ம இந்த பொட்டென்ஷியோமீட்டர தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து பல்ஸ வந்து இதுதான் என்ன பண்ண போதுன்னா, சிமுலேட் வந்து பண்ண போது. ஸோ கனெக்ஷன் வந்து பார்த்துரலாம். ஸோ அதில இருக்க விசிசிய வந்து 5 வோல்ட்ல குடுத்துருங்க. கிரவுண்ட வந்து நீங்க கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடலாம். சென்டரா இருக்க ஒரு பின்ன வந்து நீங்க ஏ நாட்ல கனெக்ட் பண்ணிருங்க. பிகாஸ் இது வந்து ஒரு அனலாக் காம்போனன்ட் அதனால. ஸோ சைட்ல கோடிங்ல பார்த்தோம்னா, நம்ம இப்ப செட் பண்ண பின்னோட இதெல்லாம் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டென்ஷியோமீட்டரோட பின் ஏ நாட்ல குடுத்துருக்கிறது தான் அந்த கோடிங்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரெட் கலர் எல்இடிய பார்ப்போம். ஸோ எல்இடி வந்து நமக்கு டிஜிட்டல் காம்போனன்ட்னால நம்ம டில தான் குடுக்கணும். கோடிங்ல நம்ம ஒரு ரெட் கலர் எல்இடிய வந்து நம்ம 8லயும், கிரீன் கலர் எல்இடிய வந்து 9லயும் கனெக்ட் பண்ணியிருக்கனால, ஸோ அத கனெக்ட் பண்ணியாச்சு. அண்டு ஸோ நெகட்டிவ் வந்து யூசுவலா வந்து பண்ற மாரி நம்ம கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்லயும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பஸர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பஸர் வந்து எதுக்காகன்னா, அவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்டின்னா, பஸர் வந்து சவுண்ட் வரணும்ல. ஸோ அதுக்காக பஸர் எடுத்து வச்சுக்கோங்க. பஸர வந்து நான் டி10 டிஜிட்டல் பின் 10த் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரவுண்ட எப்பவும் போல கிரவுண்ட்ல குடுத்தாச்சு. பஸர் அ பஸர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வச்சுக்கலாம். லைக் ஒரு வேணும்னா வச்சுக்கலாம். ஏன்னா இப்ப அவங்க பேசிட்டே இருக்காங்க, அவங்க பொய் சொல்றாங்க, ரெட் லைட் அவ்வளவா காட்டல, இல்ல ஏதோ ஒண்ணுனாலும் பஸர்ல சவுண்ட் வரும்போது நீங்க ஒரு வேக்கப்பா இருக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஸோ கோடிங்ல பார்த்தீங்கன்னா, அத தான் நம்ம வந்து அந்த பின்ன டிஃபைன் பண்ணியிருக்கனால, மொத 4 லைன்லயும் பின்ன பத்தியே நம்ம பேசிட்டோம். உள்ள செட் பண்றதுலயும் நம்ம பின் மோடு தான் செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு பாட் ரேட் செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம்னா, எல்இடி பஸர் எல்லாமே அவுட்புட் டிவைஸ்னால, நம்ம அதோட பின் மோடையும் அவுட்புட்ல வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். லூப்ல என்ன சொல்றோம்னா, சென்சாரோட வேல்யூ ஸோ சென்சாரோட வேல்யூ ஆக்சுவலி இங்க நம்ம பொட்டென்ஷியோமீட்டர் தான அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து அனலாக்னால நம்ம அனலாக் பாட் பின்னுன்னு குடுத்துட்டோம். சென்சாரோட வேல்யூவ வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது இந்த பொட்டென்ஷியோமீட்டர்ல என்ன வேல்யூ வந்து மெஷர் ஆகுதோ அத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் சென்சாரோட வேல்யூ வந்து அதாவது கிரேட்டர் தென் 600 600 விட அதிகமா இருந்தது அப்படின்னா, பொய் சொல்றாங்க அப்படின்ற மாரி வந்து அர்த்தம். ஸோ லை வந்து நமக்கு டிடெக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகணும்னா, நமக்கு ரெட் லைட் வந்து எரியணும். ஸோ அத ஹை பண்ணிட்டு, கிரீன் லைட் எரியக்கூடாதுன்னு லோ பண்ணிட்டு, பஸர வந்து நம்ம ஹை பண்ணிட்டோம். ஸோ பஸர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா வச்சுக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து அத எரேஸ் பண்ணிறலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இல்ல சென்சாரோட வேல்யூ 600 விட அதிகமா இல்லன்னா, நமக்கு என்ன ஆகும்னா, ரெட் லைட் ஆஃப் ஆயிட்டு, கிரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகணும். பஸரும் வந்து சவுண்ட் போடக்கூடாது. அப்ப ட்ரூத் சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஒரு செகண்ட் வந்து நமக்கு 1/2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு, வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, ஸோ திரும்ப அகைன் அதான் இது லூப்ல இருக்கனால, ஸோ திரும்ப 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 இதே தான் நடந்துட்டே இருக்கும். ஸோ கோடிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான் அவ்வளோ ஒண்ணும் ரொம்ப கஷ்டமா வந்து இருக்காது. ஸோ ரன் பண்ணி வந்து காட்டுறேன் பாருங்க.
ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா, நம்ம எந்த லைப்ரரியுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண ஒர்க்லாம் நமக்கு இருக்காது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரூத்துன்னு சொல்லி இருக்கு. இதோட வேல்யூ வந்து 0. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, 600 விட அதிகமா இருக்கும்போது தான் அது பொய். 600 விட அதிகமா. அப்பதான் வந்து நமக்கு பொய்ன்னு சொல்லுது. ஸோ கம்மியா இருக்கும்போது நம்ம அத பொய்ன்னு சொல்லல. அத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இதான் பொட்டென்ஷியோமீட்டர்ல இங்க ஒரு இது ஆக்சுவலி இது கிளாக் மாரி இந்த முள்ளு மாரி தெரியுதா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதிகப்படுத்துறேன். 600க்கு மேல இருக்கும்போது நமக்கு ரெட் லைட் எரியுது. பஸரும் வந்து சவுண்ட் பண்ணுச்சு பார்த்தீங்களா? ஸோ சவுண்ட் வந்து இது பண்ணல. அதாவது அந்த இது வந்து போச்சு. லைக் அந்த மியூசிக் சிம்பல் மாரி ஒண்ணு போச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுதான். ஏன் சவுண்ட் வரல? மியூசிக் சிம்பல் மட்டும் போயிட்டுருக்கு அப்டின்னா, பஸர் வந்து பேசிவா இருக்கு. நீங்க ஆக்டிவா மாத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு சவுண்ட் வந்து கேட்கும். இந்த மியூசிக் சிம்பல் மாதிரி வந்து மியூட் சவுண்டா வந்து ஆகாம கேட்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து சேஞ்ச் பண்ணி நான் 1023ல வச்சிருக்கேன். அதாவது 600 விட அதிகமா இருக்கிறப்போ நமக்கு லைவ் வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ அதே பொட்டென்ஷியோமீட்டர் வந்து நமக்கு கம்மியா வந்து ஒரு 72 288லாம் இருக்கும்போது நமக்கு உண்ம தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ ட்ரூத் வந்து காட்டுது. அதே மாரி கிரீன் லைட் தான் வந்து நமக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதே பஸரையே வந்து நம்ம சவுண்ட் வர்ற மாரி வப்போமா, அதாவது ஆக்டிவா வந்து மாத்தலாமா? அதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஸரோட இது எழுதியிருப்பீங்கல்ல, இங்க வந்து டிஜிட்டல் ரைட் பஸர்ன்னு. அது மட்டும் அந்த டிஜிட்டல் ரைட்ட மட்டும் நீங்க வந்து எரேஸ் பண்ணிட்டு, கோடிங்ல டோன் குடுத்துட்டு பஸர் அதாவது செகண்ட் 1 செகண்டுக்கு டோன் பண்ணு அப்படின்னு அந்த டைமிங் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணாலே வந்து போதும். அது வந்து சவுண்ட் பண்ணிடும். அதேபோல 600 விட கம்மியா இருக்கும்போது நமக்கு சவுண்ட் வந்து வரக்கூடாது. அதனால இதுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நோ டோன். கேப் இல்லாம குடுத்துருங்க. கேப் இல்லாம குடுத்துட்டு டீய மட்டும் கேப்ஸ்ல போட்டுருங்க. அப்ப வந்து நமக்கு நோ டோனுன்னு இப்ப வந்துருச்சு. இப்ப ரன் பண்ணலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு பஸர் வந்து சவுண்ட் வரல. கிரீன் லைட் தான் எரியுது. ஏன்னா 375 சென்சாரோட வேல்யூ 375 அதாவது 600 விட நமக்கு அதிகமா இருக்கும்போது தான் நமக்கு லை ஆகும். 600 விட அதிகமா இருக்கணும். அதனால இந்த பொட்டென்ஷியோமீட்டர பாருங்க. நான் வந்து அந்த அந்த பிளாக் கலர் இத வந்து நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, பஸரோட சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். லை வந்து டிடெக்ட் ஆகுது. லை டிடெக்ட் ஆகும்போது ரெட் லைட் எரிஞ்சுட்டு பஸரும் வந்து நமக்கு கேக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து நம்ம பார்க்கலாம்.